20,000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசாக பாருங்க. இப்போதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நாம வாங்கியிருக்கிற மொபைல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா Moto G96 இந்த மொபைல் தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். இந்த மொபைலை நம்ம இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணதுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவர் இருக்குது. இந்த கவருக்குள்ளார வந்து பேக் கேஸ், மொபைலோட பேக் கேஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் இல்லை. புக்லெட்டும் பின் எஜெக்டரும் தான் இதில் இருக்குது. இந்த பின் எஜெக்டரும் இந்த புக்லெட்டும் கொடுக்காமே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பேக் கேஸ் வந்து கொடுத்தாலாவது நம்ம ஒரு 3 மந்த் இல்லை ஒரு 6 மந்த் யூஸ் பண்ணலாம். அது வேஸ்ட்டாக போச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த மொபைல் இருக்குது, மொபைல் எடுத்து வச்சுருவோம். அடுத்து வந்து வேறு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். A to C டைப் கேபிள் தான் இருக்குது. அடுத்தாப்புல வந்து 33 வாட்ஸுக்கு உண்டான அடாப்டர் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜிங் 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இன்னமும் இந்த A to C டைப்லேயே வந்து இவங்க கேபிள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து C to C டைப் வந்து நிறைய மொபைல் கம்பெனி மாற்றிடுச்சு. இவங்க ஏன் இன்னும் மாற்றாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்க கலர் தான் வந்திருக்கா அப்படின்றத இப்போ மொபைலை நம்ம பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேண்டன் ப்ளூ இந்த கலர் தான் நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மொபைல் தான் வந்திருக்கு. மொபைலை நல்லா கையில் பிடிக்கும் போது நல்ல ஒரு லைட் ஃபீல் கொடுக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீகன் லெதர் ஃபினிஷ் ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ பிரித்து கையில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா நல்லா கையில் பிடிக்கும் போது நல்ல ஒரு லைட் வெயிட் ஃபீல் கொடுக்குது. மோட்டோவில் லைட் வெயிட் மொபைலான்றதே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே ரைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வால்யூம் பட்டனும் பவர் பட்டன் மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 MP மெகா பிக்சல் கொண்ட கேமரா கொடுத்துருக்காங்க. சோனி லைட்டாய் 700 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 கேமராவும் நல்லா டீசெண்டாக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ளாஷ் லைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த மோட்டோ சிம்பிள் அதே போல் பேக்கில் வந்து நல்லா மேட் ஃபினிஷிங்கில் நல்லா சூப்பராக இருக்குது. சிம் கார்டு போடுற போர்ட் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா கீழே தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்படியே மேலேயும் பார்த்தீங்கன்னாக்கா மேலே கீழே எல்லாமே வந்து நிறைய இடத்துல மைக்ரோஃபோன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து 3 மைக்ரோஃபோன் இருக்குது. இப்போ நம்ம மொபைலை வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குது மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நம்ம ஆர்டர் பண்ண வேரியண்ட் தான் வந்திருக்கா அப்படின்றதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா மெயினாக இதெல்லாம் முக்கியமாக வந்து நம்ம மெயினாக செக் பண்ண வேண்டியது இதெல்லாம். நம்ம ஆர்டர் பண்ண மொபைல் தான் வந்திருக்கான்றது நம்ம செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஃபஸ்ட்டு நம்ம எதை பண்ணுறோமோ இல்லையோ அதை பண்ணுறது ரொம்பவே நல்லது. நாம் ஆர்டர் பண்ண வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8GB ரேமும் 128GB ஸ்டோரேஜும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த மொபைல் தான் வந்திருக்கு. இது வந்து ஆண்ட்ராய்டு 15 டைரெக்டாக கொடுத்துட்றாங்க. Snapdragon 7 யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. 5500 mAhக்குமே வந்துட்டு நல்லா லைட் வெயிட்டாக தான் இருக்குது இந்த மொபைலு. அடுத்து டிஸ்பிளே குவாலிட்டி வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டிஸ்பிளே வந்து நல்லா பக்காவாக கிளியாரிட்டியாக இருக்குது. என்ன கிளியாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இவங்க கொடுத்துருக்கிறது 3D கவர்டு POLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேவுக்கு வந்து Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்துட்டு நமக்கு உடையன்ற பயம் இல்லை. ஏன்னா நமக்கு தவறுதலாக எதனா விழுந்துட்டாலுமே வந்து நம்ம உடஞ்சிருன்ற பயம் எல்லாமே இருக்கலாம். அடுத்து நம்ம பேக் கேமராவை வந்து எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளாரிட்டிலாம். பேக் கேமராவை பொறுத்த வரைக்குமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். பேக் கேமராவோட ஃபுட்டேஜும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் வந்து பேக் கேமராவில் வந்து வீடியோவும் எடுத்திருக்கோம். வீடியோவோட ஃபுட்டேஜும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஷூட் பண்ண இந்த வீடியோ ஃபார்மேட் வந்து 4Kல ஷூட் பண்ணியிருக்கோம். 4K வீடியோ ஃபார்மேட் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த மொபைலில் IP68 ப்ரொடக்ஷன் அண்டர் வாட்டர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு யாரும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியிலலாம் போட்டு யூஸ் பண்ணி பார்த்துடாதீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி மோட்டோவுக்கும் நமக்கும் நிறைய பஞ்சாயத்து இருந்தது. அதனால் அந்த மாதிரி யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதே சமயம் வாட்டர் டச் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க சொல்லியிருக்கிறது எதையுமே வந்து நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறதில்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை அந்த மாதிரி தான் செக் பண்ணி பார்த்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இவங்க கம்பெனி சைட்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. அதுக்குன்ட்டு நம்ம அதை எல்லாத்தையும் வச்சு செக் பண்ணிட்டு இருக்க முடியுமா? செக் பண்ணும்போது வந்து நமக்கு மொபைல் வந்து நம்ம மொபைல் தான் நமக்கு வேஸ்ட்டாக போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.